புர்கினா ஃபேசோ அப்படிங்கிற இந்த நாட்டினுடைய பெயரை கூட இது நாள் வரைக்கும் நம்ம யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்படி ஒரு நாடு உலகத்துல இருக்குது, ஆப்பிரிக்கால இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் இந்த நாட்ட பத்தி தான் பேசிட்டு இருக்குது. அதனுடைய புதிய புரட்சியாளரா இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ராரே அவருடைய புரட்சிகரமான அந்த முன்னெடுப்பை பத்தி தான் ஒட்டுமொத்த உலகமும் வந்து பேசிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் ட்ராரே ஒரு இஸ்லாமியரா இருக்கிறாரு. அப்படி இருந்தும் சவுதி அரேபியா என்ன செய்யுது, புர்கினா ஃபேசோல உலகத்தரம் வாய்ந்த பள்ளிவாசல்களை வந்து நம்ம கெட்டி தர்றோம் அப்படின்னு வந்து சவுதி அரேபியா சொல்லும்போது இப்ராஹிம் ட்ராரே அதை முற்றிலும் வந்து மறுத்துடுறாரு. எங்களுக்கு பள்ளிவாசல் வேணாம், எங்களுக்கு ஸ்கூலை கொடுங்க, எங்களுக்கு காலேஜை கொடுங்க, எங்களுக்கு யூனிவர்சிட்டியை கொடுங்க அப்படின்னு ஒற்றை பிடிவாதத்தில் வந்து ஒரே பதிலாக வந்து சொல்லிடுறாரு. அப்படின்னா அவர் அந்த நாட்டின் மக்களின் மீது, அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மீது, அந்த நாட்டினுடைய குழந்தைகளுக்கு மேலே எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருக்கக்கூடும் அப்படின்னு தான் இன்னைக்கு உலகமே வந்து பேசிட்டு இருக்குது. ஏன்னா அவர் பதில் சொல்றாரு, எங்கள் நாட்டில் நாங்கள் எங்கே வேணாலும் தொழுவிக்குவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்ல மட்டும் இல்லை, கடந்த ஈது பெருநாளில் மக்களோடு மக்களாக வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு திடலில் வந்து அந்த பெருநாள் தொழுகையை வந்து தொழுறாங்க. அதனுடைய வீடியோ ஆதாரமும் வந்து நமக்கு காண கிடைக்குது.